இன்றைக்கி நாள் நான் நினச்ச மாதிரி போகல, ரொம்பவே லோவாக தான் போச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லனா கோல்ஸ் நிறைய இருந்தது, பட் எதுவுமே பிளான் படி போகல. பட் இட்ஸ் ஓகே, ஐம் நாட் கோனா கிவ் அப். எப்போவுமே எப்போ லோவாக இருந்தாலுமே இதுதான் என்னோடய தெரப்பி. ஐ ஜஸ்ட் கிவ் அ குவிக் வைப் டவுன். என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி மட்டும் சொல்லலை, ஐ ஹாவ் கப்புள் ஆஃப் கோல்ஸ் ஃபார் 2026. பட் வருஷத்தோட பாதியில் வந்துட்டோம். இருந்தாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங். பார்ப்போம். நான் எதையும் விடுற மாதிரி இல்லை இப்போதைக்கு இருக்க மனநிலைக்கு. மற்றவங்களோட ஆக்ஷன், மற்ற விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். ஆனால் ஒன்றே ஒன்று நான் எனக்கு சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே, எனக்கு பிடிச்ச எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், தட் நம்ம ஒரு செட் பண்ணி வச்சுருக்க கோலில் நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம அதை 100% கொடுத்தோமான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை கிவ் அப் பண்ணாமல் அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் நான் பிளான் பண்ணி வச்சுருக்க செக்லிஸ்ட் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுத்துட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் கில்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுவே பெரிய சக்ஸஸ் தான். கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அது நம்ம அந்த ரிசல்ட் ஓரியன்டாக போகாமல் நம்ம சைடில் என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்துட்டா அது இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு தான் நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இப்படி போனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ பெட்டர் டே. ஆனால் நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக போகணுன்னு நம்புகிறேன். அதுக்கு நம்ம மார்னிங்கு நம்ம கொஞ்சம் சரி பண்ணாலே ஹோல் டே பெட்டராக இருக்கும். ஸோ நாளைக்கு நான் உங்களை என்னோடய ஸ்கேல், வெயிட் ஸ்கேல் ரீடிங்கும் ப்ளஸ் ஃபியூ அதர் திங்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். டேக் கேர் எவ்ரிபடி. தேங்க்யூ வெரி மச்.